ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த மினி விளாக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்துக்கு நான் வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டேன். சிம்பிளாக தாங்க நான் எப்போயுமே செய்வேன். ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நாங்கள் வந்து விரதம் இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணோம். சக்கரை பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் பருப்பும் வந்து பச்சரிசி தான் நல்லா ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து நல்லா தட்டி போட்டாச்சு. தட்டி போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கட்டி கரையிற வரைக்கும் நல்லா அந்த கரையிற ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காவை வந்து தட்டி விதையை எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் அதில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் இருக்கிறத வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு நான் வந்து அதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கரண்டிலே நல்லா கிண்டி விட்றேன். நல்லா அது வந்து கொலன்னு வரணுன்றதுக்காக நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அதை வந்து கரெக்டான பக்குவத்துக்கு கடைசியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் விதை எடுத்து வச்ச பார்த்திங்களா, அதையுமே லைட்டாக வந்து இது மேலே தூவி நல்லா கிண்டி நல்லா மூடி போட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து கொடுக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. அதிகமாக நெய் ஊற்றினா தப்பில்லை, நிறைய ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நான் வந்து ஒரு 10 வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து அதில் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து நான் வந்து பாக்கெட் பால் தான் வாங்கியிருந்தேன். பாக்கெட் பால் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் ஒரு 2 டம்ளர் வந்துச்சு. இந்த 2 டம்ளருமே கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு இந்த இதில் ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு படைச்சாச்சு. சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நான் காக்காவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு எல்லாமே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.